தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகனினுடைய ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் பற்றி தான் தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது ஊடகங்கள். இந்த திருப்பரங்குன்றம் மலையில என்ன பிரச்சனை? இந்த திருப்பரங்குன்றம் மலை என்பது முருகனினுடைய ஆறுபடை வீடுகளில் ஒன்று அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த முருக கடவுளை நாம எத்தனை தலைமுறைகளாக வழிபட்டு வருகிறோம். தமிழர்கள் என்ற ஒரு இனம் உருவான காலத்திலிருந்தே முருகன் வழிபாடு என்பது இங்க தமிழகத்துல உண்டு. தமிழர்கள் சைவர்கள், வீர சைவர்கள். சைவம் என்றால் சிவனை வழிபடக்கூடியவர்கள், சிவனையும் முருகனையும் வழிபடக்கூடியவர்கள் தான் தமிழர்கள். இப்படி நம்முடைய வழிபாடு பல ஆயிரம் வருடங்களாக நீடித்து நிற்கிறது. நம்முடைய வரலாறு நம்முடைய கடவுள் வழிபாடு இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சதுங்கிறதையே நம்மளால சொல்ல முடியாது. சரியா ஒரு 15,000 ஆண்டுகள் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். 2000 வருஷம் 3000 வருஷம் போவாங்க. அப்புறம் பூம்புகார் எல்லாம் எடுத்து பார்த்தா பூம்புகார் சிட்டியே 15,000 வருஷம் பழமையான சிட்டி அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பழந்தமிழர்களின் வழிபாடு, கடவுள் வழிபாடு என்பது அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த பூம்புகார் சிட்டி எந்த அளவுக்கு பழமையான ஒரு சிட்டியோ அந்த அளவிற்கு ஈக்குவலாவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே பாத்தீங்கன்னா ஒரு 15,000 ஆண்டுகள் அப்படின்னு போகுது. அந்த அளவிற்கு இந்த முருகன் வழிபாட்டையும் சிவன் வழிபாட்டையும் நாம தமிழர்களாகிய நாம வழிபட்டுட்டு வரோம். சரிங்களா? இப்போ இப்படிப்பட்ட இந்த முருகன் வழிபாடு, இந்த முருகனுக்கு சொந்தமான அந்த ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் மலை, அந்த மலையில் மசூதி எப்படி வந்தது? இந்த மசூதி எப்படி வந்தது? அந்த மசூதி வந்த பிறகு இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துறதும் அங்க கெடா வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றதும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னைக்கு நேத்து நடக்கல. 1800 காலகட்டத்தில இருந்து தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. கடந்த ஒரு 1803க்கு பிறகு அங்க மசூதி முழுவதுமாக கொண்டு வரப்பட்டது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த வருடம் தான் சரியாக இந்த வருடம் இந்த நாட்கள்ல தான் மசூதி வந்தது அப்படின்னு அவங்க யாரும் தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இஸ்லாமியர்கள் சார்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மதுரை சுல்தான் படையெடுப்பு இருந்தது இல்லையா? பாண்டியர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு மதுரை சுல்தான் ஒரு 50 வருஷம் மதுரை ஆட்சி பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல தான் திருப்பரங்குன்றத்துல இஸ்லாமிய வழிபாடு, அந்த மசூதி தொடர்பான விஷயங்கள்லாம் அந்த மலைக்கு வந்தது. மசூதி அந்த டைம்ல வந்தது அப்படின்னு இஸ்லாமியர்கள் சார்பா சொல்லப்படுது. அந்த டைம்ல விஜயநகர பேரரசு அதற்கு பிறகு படையெடுத்து வந்தாங்க. மதுரை சுல்தான்களுக்கும் இங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய சம்புவரையர்கள், அப்புறம் பாண்டியர்கள், அப்புறம் விஜயநகர மன்னர்கள், இப்படி எல்லாருக்கும் நடுவுல சண்டைலாம் வந்துகிட்டு இருந்த டைம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தமிழகம் ஒரு மிகப்பெரிய ஆபத்துல சிக்கி இருந்த டைம். ஒரு 50 ஆண்டுகள் மதுரை சுல்தான் பிடியில தமிழகம் முழுவதும் கோவில்கள் மூடப்பட்டிருந்தது. கோவில்கள்ல எந்த பூஜைகளும் நடத்தப்படல, இறை வழிபாடுகளே இல்லை. யாரும் கோயிலுக்கே போக முடியாது. பரதநாட்டியம் நாட்டிய நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் எதையுமே நடத்த முடியாது. ஒரு தெருக்கூத்து நாடகம் கூட நடத்த முடியாது. அந்த அளவிற்கு ஒரு 50 வருடம் இஸ்லாமிய ஆட்சியை இந்த மதுரை சுல்தான் செஞ்சிருந்தாங்க. அந்த டைம்ல அதற்கு பிறகு இங்கு உள்ள மன்னர்கள் மதுரை சுல்தானோடு போரிட்டு சுல்தானை வீழ்த்தினாங்க. அது வேற கதை. சோ அந்த டைம்லயே திருப்பரங்குன்ற மலையில மசூதி வந்ததாக இஸ்லாமியர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு இதுவரைக்கும் ஆதாரத்தை அவங்க கொடுக்கல. ஆனா இந்துக்கள் சார்பாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க சார்பாகவும் என்ன சொல்றாங்கன்னா 1803க்கு பிறகுதான் திருப்பரங்குன்ற மலையில மசூதி என்பது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருப்பரங்குன்ற மலையில தற்போது இருக்கக்கூடிய அந்த தர்கா, அது மசூதின்னு சொல்றாங்க. மசூதி ஒரு மாதிரி இருக்கும், தர்கா ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. தர்காவுக்கும் மசூதிக்குமே சில டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நமக்கு டீட்டெயிலா தெரியல. ஆனா அந்த தர்கா பாத்தீங்கன்னா சிக்கந்தர் பாஷா என்ற ஒருவர் நினைவாக கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த சிக்கந்தர் பாஷாவோட உடல் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. இப்போ அந்த மசூதி இருக்கு இல்லையா, அந்த மசூதியில கிடா வெட்டி நாங்க இஸ்லாமிய முறைப்படி வழிபாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் போயிருக்காங்க. அதற்கு இந்து அமைப்புகள் தற்போது எதிர்ப்பு தெரிவிச்சு அது மிகப்பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கு. அதற்கு பிறகு நீதிமன்றமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருப்பரங்குன்றம் மலை என்பது முருகனுக்கு சொந்தமான மலை. முருக கடவுள் எப்ப உருவானாரு, நம்ம எப்ப முருகனை கும்பிட ஆரம்பிச்சோங்கிறதே நமக்கு தெரியல. அது எங்கேயோ போகுது, பழைய வரலாறு பல ஆயிரம் வருடங்கள் போகுது. அப்படி இருக்கும் பொழுது முருகனுக்கு சொந்தமான இந்த மலையில தர்கா எப்படியோ நீங்க கொண்டு வந்துட்டீங்க. அந்த தர்காவுல உங்களுக்கு வழிபடும் உரிமை மட்டும்தான் உண்டு. ஆனா அங்க கிடா வெட்டி மாமிசம் சமைத்து
அங்க வந்து நீங்க அசைவ உணவு சமைத்து வழிபடக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடையாது, விழா நடத்தக்கூடிய உரிமை கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு இன்னும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த திருப்பரங்குன்றம் மலையில தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் பாஷா தர்கா என்பது முன்னாடி இந்து கோவிலாகத்தான் இருந்தது. அங்கே வந்து ஒரு கோவில் இருந்தது. இப்பவும் அந்த தர்காவில் இருக்கக்கூடிய கதவுகள் இந்து மத கோவில்கள்ல இருக்கக்கூடிய கதவுகள் மாதிரியே இருக்கு. அந்த கட்டிட அமைப்புகளும் இந்து கோவில்களினுடைய கட்டிட அமைப்புகள் மாதிரியே இருக்கு. ஒரு இந்து கோவிலையே வந்து இவங்க மசூதியா மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து அடுக்கடுக்கான ஆதாரங்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மலை வந்து முருகனுக்கு சொந்தமான மலை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா அங்க முதல்ல எந்த கோவில் கட்டப்பட்டது என்றால் முருகனுடைய கோவில் தான் கட்டப்பட்டது. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இப்ப வந்து ரீசண்டா இவங்க தர்காவை கட்டி வச்சுக்கிட்டு அந்த மலை வந்து இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், நாங்க இஸ்லாமிய வழிபாடு நடத்துவோம் அப்படின்னு சொன்னா இது வந்து யாரை ஏமாத்துற செயல்? நம்ம வந்து இஸ்லாமிய வழிபாடு இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லவே இல்லை. இங்க இந்தியாவில் நிறைய மசூதிகள் இருக்கு. ஏன் உலகத்திலேயே அதிக மசூதிகள் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தா அது இந்தியா தான். இந்தியாவில தான் அதிக மசூதிகள் தர்காக்கள் இருக்கிறது. இப்ப நீங்க அரபு நாடுகள்ல கூட அந்த அளவுக்கு கிடையாது. அப்போ அந்த அளவிற்கு இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு அதிகமான சுதந்திரத்தையும் கொடுத்து அவர்களுக்கு வந்து நிறைய சலுகைகளையும் கொடுத்து இந்தியா இவர்களை நன்றாக சிறப்பாக கவனித்து வருகிறது. ஒரு விருந்தாளி மாதிரி. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா நம்ம எப்படி வந்து விருந்தோம்பல்லாம் பண்ணி கவனிப்போமோ அந்த மாதிரி கடந்த ஒரு 70 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியா என்ற ஒரு நாடு உருவாகி இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவானதிலிருந்தே இந்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவங்க 2 பேரையுமே வந்து விருந்தாளிகள் போல இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது கவனித்து வருகிறது. அவங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுப்பாங்க. வகுப்பு போர்டுல இருந்து அப்புறம் கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய நிதிகள்ல இருந்து அவர்களுக்கு எங்க வேணாலும் சர்ச்சு கட்டிக்கலாம். அவங்களுக்கு மத சுதந்திரம் இருக்கிறது. அவங்க மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்பந்தமான முடிவுகள் அவங்களே சுயமா எடுத்துக்கலாம். திருமண விஷயங்கள் அவங்களே சுயமா முடிவு பண்ணிக்கலாம். இப்படி சிறுபான்மையினருக்கு அளவில்லா சலுகைகளை இந்திய அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் வந்து இந்த இந்துக்கள் உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யறாங்க, உங்ககிட்ட சகோதரத்துவமா பழகுறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டமும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. யாருக்கு? இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இவர்களுக்கு ஆதரவா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் ஏன் வந்து முருகனோட மலையில தர்காவை கட்டி வச்சுக்கிட்டு அந்த மலையை நீங்க சொந்தம் கொண்டாடணும்? உங்களுக்கு எவ்வளவோ மசூதிகள் இருக்கிறது, எவ்வளவோ தர்காக்கள் இருக்கிறது. இதே மாதிரி திருப்பரங்குன்றம் மலை மாதிரியே தமிழகத்துல இன்னும் சில தர்காக்கள்லாம் இருக்கு. அதெல்லாமே கோவில்களாக இருந்து பின்னாளில் மசூதிகளாகவும் தர்காக்களாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வரலாறு. இதுக்கெல்லாம் வந்து நிறைய ஆதாரங்கள் வரலாற்று ஆய்வாளர்களே சொல்றாங்க. இப்ப வந்து திராவிட ஆட்சியாளர்களுக்கு பயந்து கொண்டு வரலாற்று ஆய்வாளர்களே வந்து உண்மையை பேச மறுக்கிறாங்க. ஏன்னா இந்த திமுக திராவிட ஆட்சியாளர்கள் இஸ்லாமியர்களினுடைய வாக்குகளுக்காக அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க என்ன சொன்னாலும் ஆமா சாமி போடக்கூடிய ஆட்களாக தான் இங்க இருக்கிறாங்க இந்த திராவிட ஆட்சியாளர்கள். அந்த வகுப்பு போர்டு விவகாரத்திலே தெரிஞ்சு போச்சு இந்த திராவிட ஆட்சியாளர்களை பற்றி. சரிங்களா? அதனால இந்த திராவிட கட்சிகளை நம்பி, அதுவும் திமுகவை நம்பிலாம் வந்து நம்ம இந்துக்கள் இருக்கக்கூடாது. கோவில்களை வந்து இவங்க காப்பாத்துவாங்க, கோவில்களை வந்து திமுக வந்து காப்பாத்தும், திமுக கவர்மெண்ட் எடுத்து எப்ப நல்ல முறையில நடத்திட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். ஆனா இருந்தாலும் திமுகவில் இந்துக்கள் இன்னமும் இருக்கிறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. அதனால அவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையுமே அழிப்பதற்கு ஒரு விதை போடுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள், திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய இந்துக்கள் உங்களுடைய கலாச்சாரத்தையும் உங்களுடைய பண்பாட்டையும் அழிக்கிற வேலையை தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க. சரிங்களா? ஆனா இந்தியாவுல நீங்க வேணா நல்லா பாருங்க, எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபியை தவிர்த்து பிற அரசியல் கட்சிகள் இருந்தது அப்படின்னா அவங்க பெரும்பாலும் யார் மேல தப்பு இருந்தாலும், இப்ப வந்து இஸ்லாமியர்கள் மேல தவறு இருக்கு, கிறிஸ்தவர்கள் மேல தவறு இருக்கு, இந்துக்கள் மேல தவறு இல்ல அப்படின்னாலுமே அங்க கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தான் இந்த அரசியல் கட்சிகள் ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா அவர்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த கட்சிக்கு தான் இந்த எலெக்ஷன்ல நாம ஓட்டு போடணும் அப்படின்னு மசூதியில முடிவு பண்றாங்க, சர்ச்சில் முடிவு பண்றாங்க. சோ அந்தந்த சர்ச்சிலையும் மசூதியிலையும் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள்
அவங்க யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கூட்டமா சேர்ந்து ஓட்டு போடுவாங்க ஒற்றுமையாக. அந்த ஒற்றுமை இந்துக்களிடத்தில் இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு வந்து நாம கோவில்களை இழந்துகிட்டு இருக்கோம். நம்முடைய கோவில்களை வந்து யார் யாரோ சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய கோவில் சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது. நம்முடைய கோவில் சொத்துக்களை வந்து இந்த திராவிட ஆட்சியாளர்கள் அரசாங்கம் தான் கையில் எடுத்துக்கணும்னு சொல்லி இன்னைக்கு இந்தியா முழுக்க, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இந்துக்களினுடைய கோவில்களை அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்துக்களினுடைய அந்த கோவில்கள் வந்து எந்தெந்த தர்மகர்த்தாக்களிடம் இருந்ததோ அவங்க கிட்டயே திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்லாம் கேட்டு பார்க்கிறோம். கொடுக்க முடியாதுன்றாங்க. சோ இந்துக்கள் இளிச்சவாயன்களாக இருக்கிறார்கள் இந்தியாவில் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நாம சொல்லிக்கிட்டோம். இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாம பேசல. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, எவ்வளவோ மசூதிகள் உங்களுக்கு இருக்கிறது, தர்காக்கள் இந்தியாவில் இருக்கிறது, நிறைய கட்டி வச்சிருக்கீங்க. ஆனா முருகனுக்கு சொந்தமான மலையில தர்கா கட்டிக்கிட்டு அது வந்து எங்களுக்கு சொந்தம்னு சொல்றீங்களே, இது நியாயமா அப்படிங்கிற கேள்வியைத்தான் வந்து நாங்களும் கேட்கிறோம், இந்துக்கள் சார்பாக கேட்கிறோம். இதற்கு பிறகாவது, இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துக்கு பிறகாவது இந்துக்கள் ஒன்று சேருங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்பவும் சொல்றேன், இந்த பதிவுல பிற மதத்துக்கு எதிராக நான் பேசல. நான் என்ன சொல்றேன், இந்துக்கள் ஒற்றுமையாக இருங்கள். எப்படி ஒரு முஸ்லிம்கள் வந்து அந்த முஸ்லிம்களுக்குள்ள 1008 பிரிவுகள் இருக்கும், 1008 ஜாதி பிரிவுகள் இருக்கு, சரிங்களா? நிறைய இனக்குழுக்களா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க முஸ்லிம்கள். இருந்தாலும் அந்த முஸ்லிம் என்று வரும்பொழுது அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். அதே போல கிறிஸ்தவர்களும் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. ஆனா கிறிஸ்தவர்கள் என்று வரும்பொழுது அவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்றாங்க. அதே போலதான் இந்துக்கள்லையும் நிறைய உட்பிரிவுகள், தொழில் அடிப்படையில நிறைய இனக்குழுக்களா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்துக்கள் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடுன்னு வரும் பொழுது நாமளும் வந்து மற்ற மதத்தினரை போல, கிறிஸ்தவர்களை போல, இஸ்லாமியர்களை போல, புத்த மதத்தினரை போல நாமளும் ஒற்றுமையா இருந்து நம்முடைய மதத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கணும். அதுக்காக குரல் கொடுக்கணும். மற்ற மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பாருங்க, அவங்க எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த மாதிரி இந்துக்கள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறத தான் கேட்டுக்கிறோம். இந்துக்களினுடைய ஒற்றுமை இருக்கவே கூடாது அப்படிங்கறதுனாலதான் இந்த திமுக சூழ்ச்சி பண்ணி தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்தியாவில பல மாநிலங்கள்ல இந்த இஸ்லாமியர்களின் வாக்குகளுக்காகவும் கிறிஸ்தவர்களின் வாக்குகளுக்காகவும் இந்துக்களை பிரித்தாலும் ஒரு சூழ்ச்சிகரமான விஷயத்தை வந்து அரசியல் கட்சிகள் கையில் எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல திமுக எப்படி செய்கிறதோ அதே போல கேரளாவிலும் கம்யூனிஸ்ட் செய்கிறது. இந்தியாவில் பல மாநிலங்கள்ல இந்த அரசியல் கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன. ஆக மொத்தம் இந்தியா முழுவதுமே அனைத்து மாநிலங்களிலுமே இந்துக்களை வந்து பிரித்தாள்கிறார்கள். இந்துக்களை ஒன்னு சேர விட மாட்டேங்கிறாங்க. இந்துக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்பதற்கு அரசியல் கட்சிகள் விடுவதில்லை. இந்துக்களை ஒடுக்குவதிலேயே அரசியல் கட்சிகள் கவனம் செலுத்துகின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 கட்சி இருக்குன்னா அதுல 99% கட்சிகள் என்பது இந்த கிறிஸ்தவ இஸ்லாமியர்களின் சிறுபான்மை வாக்குகளுக்காக இந்துக்களை பலி கொடுத்தாலும் பரவாயில்லங்கிற முயற்சியில தான் அவங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எண்ணத்துலதான் அரசியலை பண்றாங்க. ஆனா பிஜேபி மட்டும்தான் இது நாள் வரைக்கும் இந்துக்களுக்கான ஒரு அரசியலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்துக்களுக்கான அரசியலை பிஜேபி செஞ்சாலுமே கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவோ இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ அவங்க வந்து பெருசா எதுவும் செஞ்சது கிடையாது. இப்ப மற்ற இஸ்லாமிய நாடுகள் இந்தியாவுல இருக்கு, உலகத்துல இருக்கு. உலகத்துல மற்ற இஸ்லாமிய நாடுகள் இருக்கு, நிறைய கிறிஸ்தவ நாடுகள் இருக்கு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மதம் சார்ந்த விஷயத்துக்கு தான் நம்பர் 1 ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அப்படி இருக்கும்போது இந்தியாவுல இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தும் இந்து மதத்திற்கு ஆதரவான ஒரு கட்சி கடந்த 10 வருஷமா ஆட்சி பண்ணியும் சிறுபான்மைகள் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் அப்படிங்கிறது இது வரைக்கும் இந்தியாவுல நடக்கல. சரிங்களா? இப்ப பிஜேபி 10 வருஷமா இருக்கிறதுல நான் பாக்குறேன். மற்ற அரபு நாடுகளை கம்பேர் பண்ணும் பொழுதோ அல்லது மற்ற கிறிஸ்தவ மதம் சார்ந்த நாடுகளை கம்பேர் பண்ணும் பொழுதோ இந்தியா என்பது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான நாடாகத்தான் இருக்கு. அதனாலதான் சொல்றோம் இந்துக்களை இளிச்சவாயர்கள் அப்படின்னு சொல்றோம். சோ இதுக்கப்புறமாவது நமக்கென்று ஒரு நாடு கண்டிப்பாக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் நான் வந்து வைக்கிறேன். உலகம் முழுக்க இஸ்லாமியர்களுக்கு 40க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது. புத்த மதத்தினருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாடுகள் இருக்கிறது, புத்த மதம் சார்ந்த நாடுகள். ஆனா இந்துக்களுக்கு என்றும் இந்து மதம் சார்ந்த வழிபாடுகள் கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் இவர்களுக்கு என்று ஒரு நாடு இல்லை என்பது இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம் தெரியுமா? நாளைக்கு நம்மளை வந்து இந்தியாவில இருந்து அடிச்சு விரட்டினாங்கன்னா நம்ம போய் எங்க உட்காருவோம்? நமக்குன்னு இருக்கிற நாடு இதுதான்.
ஏன்னா உலகம் முழுக்க அனைத்து நாடுகளுமே ஒரு ஒரு மதம் சார்ந்த நாடுகள் தான். அது கிறிஸ்தவம் சார்ந்த நாடுகளோ, இஸ்லாமிய சார்ந்த நாடுகளோ, அல்லது புத்த மதம் சார்ந்த நாடுகளோ, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கொள்கையில இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களும் இந்து மதத்திற்கு எதிரான ஒரு கொள்கைகளை தான் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. சோ கம்யூனிஸ்ட் பேஸ்ல இருக்கக்கூடிய நாடுகளும் நமக்கு செட் ஆகாது. ஆக மொத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாக்க வேண்டும். அதே போல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களையும், பல நாடுகள்ல சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்துக்களையும் நாம பாதுகாக்கணும் அப்படின்னா முதல்ல இந்துக்களுக்கு என்று ஒரு நாடு வேண்டும். நமக்குன்னு ஒரு நாடு, நமக்குன்னு ஒரு அரசாங்கம், இந்துக்களுக்கு என்று ஒரு இராணுவம், இப்படி ஒரு கட்டமைப்பு என்பது இந்து மதத்திற்காக ஒன்னே ஒண்ணு இருந்தாவே போதும். அது இந்தியா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நல்ல விஷயம். இந்தியா இந்து நாடாக இருந்தால் மட்டுமே வருங்காலத்துல இந்துக்களை காப்பாற்ற முடியும். இந்து மத வழிபாடுகள், கோவில்கள், கலாச்சாரம், பண்பாடு அனைத்தையுமே நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நான் சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.